வணக்கம் சகாக்களே, நான் உங்கள் தமிழ் இயந்திரன். இன்றைக்கி நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கோட ஃபியூல் ஃபில்டரை எப்படி க்ளீன் பண்ணோன்னு பார்க்க போகிறோம். பைக்கோட ஃபியூல் டேப் ஆஃப் பொசிஷனில் வச்சுக்கிட்டு ஒரு 10 mm ஸ்பேனரை வச்சு ஃபியூல் ஃபில்டரோட டேங்கை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது பெட்ரோல் லீக் ஆகும் அந்த சைடில். அதனால் மேட்ச் பாக்ஸஸ், அப்புறம் சிகரெட்ஸ், அப்புறம் பக்கத்தில் தீ பிடிக்கிற ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ரிமூவ் பண்ணோன்னா அதில் இருக்கிற பெட்ரோலை அந்த டேங்கை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பிளாஸ்டிக் ஃபில்டர் ப்ளக்ஸையும் ஓரிங்ஸையும் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த ஃபில்டர்ஸை ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது நல்லது. அந்த ஃபியூல் ஃபில்டர் டேங்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் பெட்ரோல் டெபாசிட்ஸ் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு தெரியும். இந்த செடிமெண்ட்ஸை ஒரு பட்ஸை வச்சு, இல்லைனா அந்த பெட்ரோலை வச்சு கூட க்ளீன் பண்ணலாம், இல்லை WD-40 இல்லை வேறு எதாவது க்ளீனர்ஸை வச்சு க்ளீன் பண்ணலாம். இதில் இருக்கிற செடிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நீட்டாகணும். அப்புறம் அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபில்டர்ஸையும் பெட்ரோலில் லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஓரிங்ஸையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ஃபியூல் ஃபில்டரோட பாட்டம் வியூ. இது அந்த ஃபில்டர் வந்து அந்த டைரெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் மாட்டம் நிற்கும், இல்லை லாக் ஆகாது. அதை அந்த பொசிஷனில் வச்சுட்டு ஓரிங்கை அதை சுற்றி வைக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை சும்மா அந்த பொசிஷனில் வச்சுட்டு கீழே இருக்கிற ஃபில்டர் டேங்கை லைட்டாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணால் அது அதோட பொசிஷனில் கரெக்டாக சீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணி ஏற்றிக்கோங்க, அப்புறம் அதை அப்படியே ரிமூவ் பண்ணுங்க. இப்போ பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபியூல் ஃபில்டர் டேங்கை அப்படியே டைட் பண்ணுங்க. ஹேண்ட் டைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 mm ஸ்பேனரை வச்சு நார்மல் டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோலை ஒரு ஆன் பொசிஷன் இல்லைனா ஒரு ரிசர்வ் பொசிஷனில் வச்சு செக் பண்ணுங்கள், சைடில் ஏதாவது கார்னர்ஸில் ஏதாவது ஃபியூல் லீக் ஆகுதா. இன்கேஸ் ஃபியூல் லீக் ஆச்சுன்னா அந்த ரப்பர் ஓரிங்ஸ் டேமேஜ் ஆகிருக்கும், இல்லைனா அந்த ஓரிங்ஸை மாற்றணும். இப்போல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ப்ரொசீட் பண்ணி அப்படியே லாக் பண்ணிக்கணும்.